கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சண்டே எபிசோட் தான் வந்து போட போகிறாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி வந்து வழக்கம் போல் வந்து வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி ஊர்லேருந்து ஒரு பொண்ணு வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி வந்து என்னோட குழந்தைக்கு வந்து காது குத்து வச்சுருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் முன்னிருந்து நடத்தி கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க, யார் நீங்கள்? நாங்கள் இந்த ஊருக்காரங்க தாம்மா, அவங்களோட நிறைய நல்ல மனசு இல்லை, நீங்கள் நிறைய வந்து பெண்களுக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க, அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து எப்படியாச்சும் நீங்கள் தான் முன்னிருந்து நடத்தி வைக்கணும், அப்போ தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த பொம்பளை வந்து பார்த்திங்கன்னா, அந்த லேடி வந்து நம்ம சிவனாண்டி தான் வந்து ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி சரி அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தால் சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறாங்க முன்னிருந்து, சரி நம்மள போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நான் வரேன், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சாமுண்டீஸ்வரி சொல்லுவாங்க, நேராக போய் சிவனாண்டி கிட்ட அந்த லேடி வந்து கண்டிப்பாக அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க, மொத்த வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. சிவனாண்டி வந்து அவங்க மாமா கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாரு. இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து அந்த சாமுண்டீஸ்வரி தான். அவளை எவ்வளோ பண்ணியும் ஜெயிக்க முடியல, இதுக்கு நான்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரினரை வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வந்து வர வச்சுருப்பாரு. வர வச்சு வந்து எப்படியோ சாமுண்டீஸ்வரி வந்து இப்படியே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சாமுண்டீஸ்வரி வந்து வர வச்சு அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பாங்க, என்ன இது வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சரின்னு சொல்லிட்டு திரும்பும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரினர் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பின்னாடி வந்து கட்டையில் மண்டையில் அடித்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து விழுந்துருவாங்க. ரேவதி வந்து பார்த்திங்கன்னா அம்மா ரொம்ப நேரமாக காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பின்தொடர்ந்து வந்து கேட்டு வந்து வந்திருப்பாங்க. பின்னாடி வந்து வரும்போது வந்து அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து வந்து கீழே வந்து தள்ளிடுவாங்க. சாமுண்டீஸ்வரி என்ன சொல்லிட்டு வந்திருப்பாங்கன்னா, நம்ம குடும்பமாக போனால் தான் நல்லாயிருக்கும், நான் மட்டும் தனியாக போனால் நல்லா இருக்காது, எல்லாருமே வந்து எனக்கு அப்புறம் வந்து கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த வீட்டு அட்ரஸையும் வந்து சொல்லிட்டு வந்திருப்பாங்க. எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரியை தேடி வந்து வந்தபோது யாருமே வந்து காணோம், என்ன இது சாமுண்டீஸ்வரி வந்து போனால் இன்னும் வந்து எங்கே போனான்னு தெரியலையே, இங்கே தானே வந்து கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தேடிட்டு இருப்பாங்க. உடனே வந்து பதட்டமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணுவாங்க, சாமுண்டீஸ்வரியும் ரேவதி வந்து பின்னாடியே போனாங்கப்பா, இந்த மாதிரி வந்து இன்னும் வரல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்திகிட்ட வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லுவாங்க. கார்த்தி வந்து என்ன பண்ணுவார்னா, சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், தேட ஆரம்பிப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இவளால் தான் எனக்கு சிவனாண்டி வந்து பயங்கரமாக வந்து சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் மயக்கத்தில் இருப்பாங்க, இவங்க 2 பேரையும் வந்து ஒட்டுக்கா போட்டு வந்து எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு குடிசை மாதிரி இருக்கும், அதில் வந்து 2 பேரையும் வந்து ஒளிச்சு வச்சுருப்பாங்க. ஒளிச்சு வச்சு மயக்கத்தில் இருப்பாங்க 2 பேருமே. எரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நெருப்பு எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக வந்து நம்ம கார்த்தி வந்து வழக்கம் போல் வந்து ஹீரோ மாதிரி வந்து 2 பேரையும் வந்து எரிக்க விடாமல் வந்து காப்பாற்றிடுவார். அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து அடித்து போட்டுருவார். எப்போ பார்த்தாலும் இவன் தான் வந்து பிரச்சனையாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சிவனாண்டியை வந்து ஆளுங்களை வந்து விட்டு அடித்து வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார். இது வழக்கமாக நடக்கிற கதை தான், இதே தான் வந்து திருப்பி வந்து நடந்துகிட்ருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி வந்து நிறைய தடவை வந்து கார்த்தி வந்து காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க அவங்கள. அதுக்காகவாவது வந்து சாமுண்டீஸ்வரி வந்து மாப்பிள்ளையை வந்து ஏற்றுப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ அவங்க குடும்பத்து மேலேயும் வந்து அக்கறையாக இருக்கிறது வந்து கார்த்தி மட்டும்தான். அதை தவிர எனக்கு தெரிஞ்சு வெளியே மாப்பிள்ளை பார்த்தா கண்டிப்பாக வந்து அக்கறையாக இருக்க மாட்டாங்க. ஸோ சாமுண்டீஸ்வரிக்கு எப்போ வந்து புரிஞ்சு கண்டிப்பாக அவங்களே வந்து கார்த்தியோ ரேவதியோ சேர்த்து வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. இல்லை கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேவதி இங்கே 2 பேருமே வந்து பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் நம்மளோட ரேவதிக்கு வந்து பழைய ஞாபகங்கள் வேறு மறந்து போயிடுச்சு. அதை எப்படி கார்த்தி திருப்பி கொண்டு வர போகிறாரு அப்படின்னு தெரியல. ஸோ சண்டே எபிசோட் பொறுத்த வரைக்கும் கடத்தி வச்சிடுறாங்க. கடத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எரிக்கும் போது கரெக்டாக கார்த்தி வந்து காப்பாற்றுறாரு. இவ்வளோதாங்க, அது சுற்றி வளைச்சி வந்து கொண்டு வராங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரோமோவில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ.